வணக்கம். ராஜா பேசுறேன். உங்கள்ட்ட பேசுறது ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வீடியோல நான் எவ்வாறு மாற்றம் அடைஞ்சேன்னு உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஒரு பயத்துல, கூச்ச சுபாவத்துல, எப்பயுமே ஒரு பதட்டத்தோட, ஒரு படபடப்போட, திக்குவாய் பிரச்சனையோட இருந்த ராஜாங்கிற நபர் எவ்வாறு இப்ப மாறி நிக்கிறாருங்கிற ஒரு சின்ன அனுபவத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். 2020ல நான் யாரா இருந்தேங்கிற ஒரு விஷயத்த நான் சொல்லி ஆகணும். லைஃப்ல நெறைய ப்ராப்ளம் இருந்தது. பொருளாதார பிரச்சனை, குடும்பத்தில பிரச்சனை, ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் ப்ராப்ளம், அடுத்து கரியர்ல நம்ம என்ன வேலைக்கு போறோம் அப்படிங்கிற ஒரு குழப்பம். எதிர்காலத்த நெனச்சு ஒரு பிரச்சனை. எதிர்காலம் வந்து எப்படி போக போகுதுன்னு தெரியல. என்னுடைய ஆரோக்கிய ரீதியாவும் நான் ப்ராப்ளத்துல இருந்தேன். ரொம்ப ஃபேட்டா தான் இருப்பேன். ஜிம்முக்குலாம் அப்பலாம் போமாட்டேன். ஸோ அந்த இடத்துல என் லைஃப் வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. என்னடா இது இப்படி போயிட்டு இருக்கு வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு ஒரு மனநிலையில நான் இருக்கேன். ஏன்னா, என்னால எங்கேயும் பேசவே முடியாது. சொல்லப்போனா ஒரு ஒரு நபருக்கு வந்து பேச்சே பிறக்கும்போதே பேச்சு இல்லாம இருப்பாங்க இல்லையா? அத்தகைய ஒரு நபர்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்குமோ, அதே மாரி தான் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா எங்க போனாலும் நெனச்ச ஒரு சில வார்த்தைகள என்னால உச்சரிக்க முடியாது. இதனாலயே நான் நெறையா வெளில போகாம இருந்தேன். குறிப்பா சொல்லப்போனா என்னுடைய பெயர் டக்குன்னு கேட்டாங்கன்னா, உடனே சொல்ல வராது. நான் எந்த ஊர்ல இருக்கிறேங்கிற ஒரு விஷயத்த என்னுடைய காலேஜ்ல டக்குன்னு கேட்டாங்கன்னா யாராச்சும், அது டக்குன்னு சொல்றதுக்கு ரொம்ப சிரமப்படுவேன். இதனாலேயே பொது இடங்களையும், பொது மக்களையும் நான் தவிர்த்துட்டு வந்தேன். இது ஒரு விஷயம். 2வது வந்து அதிகமான ஒரு ஸ்ட்ரெஸ். எப்பயுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பேன். என்னுடைய ஃபேஸ்ல உள்ள மசில்லாம் ரொம்ப டைட்டா இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் எனக்கு கோவம் வந்துரும். என் வீட்ல ஏதாச்சும் ஒண்ணு என்ன சொன்னா கூட, உடனே நான் பர்ஸ்ட் ஆயிடுவேன். உடனே சண்ட போட போயிடுவேன். அதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா, எனக்குள்ள நான் நிம்மதியா இல்ல. எனக்குள்ள ஒரு மன அழுத்தம் எப்பயுமே இருந்துட்டே இருந்தது. நான் சொன்ன அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் மைண்ட்ல போட்டு, போட்டு, போட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான பெர்சனா இருந்தேன். இப்ப என் மூலமா யாருக்குமே சந்தோஷமே கிடையாது. என் மூலமா யாருக்குமே ஒரு நிம்மதி இல்லாம தான் போயிட்டு இருந்தது லைஃப். அடுத்தது என்னன்னா, நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? நமக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குமா? நம்ம வந்து நல்லா சம்பாதிக்க முடியுமா? நம்ம ஃபியூச்சர் நெனச்சா, நம்ம இப்படி திக்கி திக்கி பேசிட்டு இருக்கோம். நமக்கு பேசவே தெரியல. ரொம்ப நம்ம பயப்படுறோம் எல்லா இடத்துலயும். ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. குறிப்பா ஒரு அத்தாரிட்டினா, அந்த இடத்துல போய் நிக்கிறதுக்கே ரொம்ப ஸ்ட்ரகலா இருக்கு. என்ன ரொம்ப நான் டவுனா நெனைக்கிறேன். இதெல்லாம் இருக்கிறதுனாலயே, எதிர்காலம்னாலே ஒரு மிகப்பெரிய ஃபியர் இருந்தது. ஸோ இதெல்லாம் நான் மாத்த முடியுமா? முடியாதாங்கிற ஒரு குழப்பத்துல போயிட்டே இருக்கும்போது, எனக்கு முதல்ல புரிஞ்ச விஷயம், எனக்கு அடிப்படை ஒரு விஷயம் என்னன்னா, என்னுடைய பேச்சு. என்னுடைய பேச்சை நான் வளர்த்தாகணும்னு முதல்ல முடிவெடுத்து, திக்குவாய்க்கான ஒரு பயிற்சி நான் எடுத்துக்கிட்டேன். என்னுடைய முதல் இன்வெஸ்ட்மென்ட். ஓகே. ஸோ அந்த பயிற்சி நான் எனக்கு என் மேல நான் போட்ட பணம், முதல் முறை போட்ட பணம் அதுதான். அதுக்கு முன்னாடி காலேஜ் படிக்கிறதுக்கு வீட்ல செலவு பண்ணாங்க. அது அவங்களுடைய பணம். பட் என்னுடைய பணத்த வந்து நான் முதல்ல என்னுடைய ட்ரெய்னிங்ல போடுறேன். ஒரு 8 மாதங்கள் நான் அந்த பயிற்சி எடுத்துக்கிறேன். அந்த பயிற்சியின் போது தான் எனக்கு முதல்ல மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. எண்ணங்கள்னு ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி பழக்கங்கள்னு ஒண்ணு இருக்கு. நான் எனக்குள்ள ஒர்க் பண்ணும்போது, என்னுடைய மனநிலையை மாற்றிக் கொள்ளும்போது, என்னுடைய எண்ணங்களையும், உணர்ச்சிகளையும் மாத்தும்போது, என்னுடைய பேச்சு மாறும். என்னுடைய மனநிலை மாறும். என்னுடைய லைஃப்பயே மாத்த முடியுங்கிற ஒரு ஆழமான புரிதல் எனக்கு கிடைக்குது. ஒரு 8 மாத பயிற்சிக்கு அப்புறம் நான் சாதாரண ஒரு நபர் போல நான் பேச ஆரம்பிக்கிறேன். அடுத்து ஒரு சின்னதா ஒரு ஆசை. நம்ம லைஃப்ல ஏதாச்சும் பெருசா பண்ணியாகணும். இப்போ ரொம்ப திக்கி பேசுறது இல்ல. என்னால நார்மலா பேச முடியுது. நம்ம ஏன் மேடைகள்ல பேசக்கூடாது? நம்ம ஏன் ஸ்கூல்ஸ் எல்லாம் போய் பேசக்கூடாதுன்னு, நான் பப்ளிக் ஸ்பீக்கிங் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டு, ஒரு மேடை பேச்சு சம்பந்தமான ஒரு தளத்தில நான் கலந்துக்கிறேன். அந்த ஒரு குழுவுல நான் ஒரு 2 வருடங்கள் நான் பயணிக்கிறேன். அந்த 2 வருடங்களுமே என்னுடைய முழு ஒத்துழைப்ப நான் குடுக்குறேன். நான் வந்து பழகணும். நான் வந்து இந்த விஷயத்த கத்துக்கணும், கத்துக்கணும், கத்துக்கணுங்கிறேன். அந்த மேடை பேச்சு திறமைய நான் ஃபுல்லா நான் பிராக்டிஸ் பண்ணி, பிராக்டிஸ் பண்ணி, பிராக்டிஸ் பண்ணி ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அது ஈஸியா இல்லவே இல்ல அந்த ஜர்னிங்கிறது. அந்த கஷ்டத்த ஏத்துக்கிட்டு நான் முழுசா அந்த பயணத்துக்குள்ள போனேன். 2 வருஷத்துக்கு அப்புறம் நான் ஒரு ஆவரேஜா டீசென்ட்டா நான் பேச ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் ஸ்கூல்ஸ்ல போயிட்டு எங்க லோக்கல்ல உள்ள ஸ்கூல்ஸ்லாம் போயிட்டு நான் பப்ளிக் ஸ்பீக்கிங் நான் பண்ணேன். ஒரு சில டாபிக்ஸ் மைண்ட் செட் அப்படிங்கிற டாபிக்ல நான் பேசினேன். கோல் செட்டிங்கிற டாபிக்ல நான் பேசினேன். இதே மாரி கம்யூனிகேஷன் ஸ்கில், கான்ஃபிடன்ஸ் எல்லா டாபிக்கும் நான் பேசிட்டு இருந்தேன். ஸோ இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்க வேளையில தான், முதல் முறையா நம்ம மனநிலை என்னுடைய மாற்றத்தை என்னால உணர முடிஞ்சது. ஓகே நான் மைண்ட் செட் இப்ப என்னால தெளிவா வச்சுக்க முடியுது. எண்ணங்கள், உணர்ச்சிகள், பழக்கங்களை கட்டுப்படுத்த முடியுது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா நெறைய பேர் என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சாங்க. அவங்க நெறைய ப்ராப்ளம்ஸ என்கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. எனக்கு ஹேபிட்ஸு மெயின்டெயின் பண்ண முடியல. காலையில எந்திரிக்க முடியல. எனக்கு ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸா இருக்கு. அப்போ என்கிட்ட அந்த ரிசல்ட்ஸ் இருக்கிறதுனால நான் பீப்பிள் கிட்ட பேச ஆரம்பிச்சேன். நான் ஃபோன் கால்ஸ்ல நெறைய நான் கவுன்சிலிங்ஸ் குடுக்க ஆரம்பிச்சேன். அதுல நான் யார் யாருக்கெல்லாம் பேசுனேனோ, அந்த மக்கள் எனக்கு ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குன்னு என்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்பதான் புரிஞ்சது.
ஸோ நெறைய மக்களுக்கு இந்த விஷயம் தேவைப்படுது. என்கிட்ட இருந்த அந்த மனதை பற்றிய ஒரு புரிதல், ஒரு பழக்கங்களை பற்றிய ஒரு புரிதல், எண்ணங்கள், உணர்ச்சிகளை பற்றிய ஒரு புரிதல், இது என்னுடைய வாழ்க்கைய மாத்துனுச்சு. நெறைய பேருக்கு இது தேவைப்படுதுன்னு நான் ட்ரெய்னிங்ஸ நான் அத ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இன்னைக்கு வர நான் இது ஒரு 350 பேருக்கு நான் அந்த ட்ரெய்னிங்ஸ் நான் குடுத்துருக்கிறேன். நெறைய மக்கள் அதில மாற்றம் சிறப்பாவே அடைஞ்சிருக்காங்க. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, அந்த மிகப்பெரிய ஒரு லாஸ்ல இருப்பாங்க. ஏதாச்சும் பண ரீதியா இழந்திருப்பாங்க. அல்லது ஃபேமிலில ஒரு சின்ன ப்ராப்ளமா இருக்கும். அந்த ப்ராப்ளத்த வச்சு பெருசா நெனச்சுக்கிட்டு டிப்ரஷன்ல இருப்பாங்க. ஆனா, நம்ம ட்ரெய்னிங் குடுத்த ஒரு ஒரு சில நாட்கள்லயே அந்த மக்களுடைய மனநிலை வந்து, உடனடியா அந்த பிரச்சனைய விட்டு தாண்டி நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளுடைய தீர்வுகள் என்ன? அத நோக்கி அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறதுனால, அவங்களுடைய வேகமாக மாற்றங்கள் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ, அப்படியே நாளடைவில் நம்ம அடுத்து என்ன கேட்டாங்கன்னா, பப்ளிக் ஸ்பீக்கிங் நீங்க சொல்லிக் குடுங்க. நீங்க நல்லா பேசுறீங்க. உங்கள மாரி நான் பேசணும்னு நெறைய மக்கள் கேட்க ஆரம்பிக்கிறதுனால, ஸோ ஒரு வருடத்திற்கு முன்னாடி நான் ஸ்பீக்கிங் கிளப் ஒண்ணு ஆரம்பிச்சேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 இயரா நம்ம அத ரன் பண்ணிட்டு இருக்கோம். அதுல ஒரு 40 பேரு ட்ரெய்னிங் எடுத்துக்கிட்டாங்க. நெறைய பேரு அதுல யூடியூப் ஆரம்பிச்சாங்க. சில பேர் போயிட்டு காலேஜஸ்ல பேசுனாங்க. ஸ்கூல்ஸ்ல ட்ரெய்னிங்ஸ் குடுக்குறது. இந்த மாரி மாற்றங்கள் அவங்க அடைஞ்சிருக்காங்க. ஸோ அடுத்தது அத விட முக்கியமா இப்ப ரீசென்ட்டா ஆரம்பிச்சது, நம்முடைய எஸ்டிசிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் ட்ரெய்னிங். ஸோ இந்த ஒரு இடத்த அடையறதுக்காக தான் நான் இத்தன வருஷமா ஒரு 5 வருஷமா நான் கஷ்டப்பட்டு வந்தேங்கிறது எனக்கு புரியுது. ஏன்னா, இந்த ட்ரெய்னிங் குடுக்கும்போது என்னுடைய மனநிலை வித்தியாசமா இருக்கு. என்னால மாற்றங்கள அ ரொம்ப அருமையா என்னால குடுக்க முடியுது. கிட்டத்தட்ட ஒரு 56 பேர் டீம்ல இப்போ பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க. நீங்க அவங்களோட யூடியூப் வீடியோஸ் நீங்க பார்க்கலாம். அவங்களுடைய ஃபீட்பேக்ஸ் அவங்க எப்படி மாறியிருக்காங்கன்னு. ஸோ இந்த எஸ்டிசி ட்ரெய்னிங்கிறது என்னுடைய மெயின் ஃபோக்கஸா இப்போ இருக்கு. ஆனா இந்த ஒரு ட்ரெய்னிங்க நான் தொடுறதுக்கு எனக்கு 5 வருஷம் ஆச்சு. அந்த 5 வருஷத்துல நான் அதிகமா கவனம் செலுத்தியது என்னுடைய மனநிலையை மாற்றுவதிலும், என்னுடைய மேடை பேச்சை இம்ப்ரூவ் செய்றதிலும், அத விட ரொம்ப முக்கியமா, என்னுடைய லைஃப் ஸ்டைல மாத்துறதுல நான் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணேன். நான் தியானம் மட்டும் பண்ணல. நான் வெறும் என்னுடைய மேடை பேச்ச மட்டுமே நான் கத்துக்கல. அத தாண்டி என்னுடைய வாழ்க்கைய பத்தி நான் சிந்திக்க ஆரம்பிச்சேன். என்னுடைய எதிர்காலத்த பத்தி சிந்திக்க ஆரம்பிச்சேன். நம்பளால மிகப்பெரிய அளவு வெற்றி அடைய முடியும். நம்பளால ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும். ஒரு பெரிய ஆளா மாற முடியுங்கிற ஒரு ஆழமான நம்பிக்கை எனக்குள்ள நான் செலுத்தியதால், என்னுடைய லைஃப் ஸ்டைல் என்னால மாத்த முடிஞ்சது. என்னுடைய தொழில ஆரம்பிச்சதா இருக்கட்டும், என்னுடைய ஃபிட்னஸ்ல நான் கவனம் வச்சதா இருக்கட்டும், சக்தி வாய்ந்த மக்கள் கூட பழகுறதா இருக்கட்டும், நெறைய மக்கள லீடர்ஸா உருவாக்குறதா இருக்கட்டும், இது எல்லா விஷயங்களும் என்னுடைய அந்த ஆழமான நம்பிக்கை இருக்கு இல்லையா? நம்ம பெரிய ஆளா மாறணும். அந்த எண்ணத்திலிருந்து பிறந்த விஷயங்கள் நான் சொல்லுவேன். ஸோ ஒருவேள நீங்க என்னுடைய அணியில் இதுக்கு முன்னாடி நீங்க யோசிச்சிருக்கலாம், இந்த டீம்ல ஜாயின் பண்ணலாமாங்கிற ஒரு தாட் உங்களுக்கு வந்து, இன்னும் நீங்க ஜாயின் பண்ணாம இருக்கலாம். பட் அது டசன்ட் மேட்டர். இது என்ன விஷயம்னா, நீங்க ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்ல இருக்கலாம். ஒரு கூச்ச சுபாவத்துல, ஒரு பதட்டத்துல, தயக்கத்துல. நீங்க அந்த அத்தகைய ஒரு மனநிலைய உடைச்சு, நீங்களும் என்னைப் போல அந்த ப்ராப்ளம்லேருந்து வெளில வந்து, உங்களுடைய லைஃப்ல நீங்க அடுத்த கட்டம் கொண்டு போகணும்னா, உங்களுக்கு ஒரு விருப்பமான ஒரு வாழ்க்கைய, ஒரு சக்தி வாய்ந்த வாழ்க்கைய நீங்க உருவாக்க நினைக்கிறீங்கன்னா, அதற்கான ஒரு அடித்தளமாக எஸ்டிசிங்கிறது உங்களுக்கு முழுசா செயல்படும். அந்த அடித்தளத்தை உருவாக்குவதற்கு நானும், எனது அணியும் நிச்சயமாக உங்களுக்காக போராடுவோம். அத நான் முழுசா சொல்லிக்கிறேன். ஸோ நிச்சயமாக உங்களுக்கு என்னுடைய பயிற்சி பத்தி மேலும் தெரிஞ்சுக்கணும்னா, இந்த பயிற்சிய பத்தி நீங்க என்கிட்ட பேச நினைக்கிறீங்கன்னா, ஸோ கீழ நான் தரக்கூடிய லிங்க்க நீங்க கிளிக் பண்ணி, அத நீங்க ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ணுங்க. அது டைரக்ட்டா என்னுடைய நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம். நான் உங்கள்ட்ட கண்டிப்பா பேசுறேன். ஸோ உங்கள் நேரத்திற்கும், கவனத்திற்கும் நன்றி. நம்ம அடுத்த முறை கண்டிப்பாக சந்திக்கலாம். என்னுடைய ஸ்டோரி உங்கள கொஞ்ச நாச்சும் இன்ஸ்பயர் பண்ணுச்சுன்னா, அந்த இன்ஸ்பிரேஷன பத்தி எப்படி உங்களுக்கு என்னுடைய ஸ்டோரிங்கிறது யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு எனக்கு சாட் பாக்ஸ்ல நீங்க ரிப்ளைல நீங்க எனக்கு WhatsAppல ஷேர் பண்ணலாம். ஓகே. Yes, thank you so much. Signing off, Raja from STC.